100 நாளுக்குள்ளார நம்ம உலகம் வந்து அழிய போதுங்க. ஒரு பெரிய விண்கல் வந்து நம்ம மேல வந்து நம்ம பூமி ஆபீஸ்ல கொடுப்பான். அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணி இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணி நிறைய ஆபீஸ்ல வந்து எம்ப்ளாய போட்டு வறுத்து எடுப்பாங்க. ஆனா ஒரு கேள்வி கேட்கறாங்க, வருஷத்துக்கு வந்து இப்ப 365 நாட்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றீங்க. ஆனா நான் சொல்றேன், வெறும் 4 நாட்கள் தாங்க ஒரு வருஷத்துல இருக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு அவர் எம்பிசி சேனல். இன்னைக்கு என்ன விஷயத்த பத்தி பேச போறோம்னா, பேசுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்கணும்னு ஆசைப்பட்டேங்க. இந்த நேயர்களாகிய உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதை இந்த வீடியோ மூலமா நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ நீங்க போடுறேங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கணும் உங்களுக்கு. என்ன கொஸ்டின் பாக்குறீங்களா? என்னடா வாழ்க்கையில ஏகப்பட்ட பேர் எங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்கா, நீ வேற கேள்வி கேட்கிறியா அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, அந்த அளவு கஷ்டமான கொஸ்டின்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஒரு சாதாரண ஒரு நார்மலான ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு நீ பதில் சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில எதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? உங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரீம்ல இருக்கீங்க. அந்த ட்ரீமை பத்தி கேள்விதாங்க இது. ஸோ நீங்க உங்க வாழ்க்கையில என்னத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. அந்த விஷயத்த மட்டும் யோசிச்சு வைங்க. ஒண்ணும் இல்ல, எனக்கு போயிட்டு வந்துடுறேன், போயிட்டு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. ஏன்னா நிறைய விஷயம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம் என்னோட சேனல் மூலமா. மக்களாகிய உங்களோட சேனல் மூலமா நம்ம நிறைய விஷயத்த வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உலகத்துல இருக்கிற பல இன்ஃபர்மேஷனான விஷயமா இருக்கட்டும், உலகத்துல ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நியூஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்த பத்தி நம்ம இந்த சேனல்ல இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதை சொல்லுங்க. ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு அவர் எம்பிசி சேனல். என்னங்க யோசிச்சு வச்சுட்டீங்களா? வாழ்க்கையில நீங்க பெருசா சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க விஷயம் என்ன? வாழ்க்கை நான் இந்த இடத்துக்கு போய் சேருந்தா அப்படின்னு சொல்லி கற்பனையோ கனவோ கண்டுகிட்டு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டு இருக்க விஷயம் என்னன்னு அவங்க மைண்டை ரீட் பண்ற பாக்குற மக்களாகிய உங்களோட மைண்டை என்ன சில பேர் வந்து என்ன வச்சிருப்பீங்க, ஒரு பெரிய பங்களா, ஒரு வீடு மாதிரி ஒண்ணு கட்டணும், என்னோட வாழ்நாள் அச்சீவ்மெண்டே அதுதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வச்சிருப்பீங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு பெரிய பிசினஸ் ஒண்ணு ஆரம்பிக்கணும், அதுல நானே ராஜா நானே மந்திரி, இந்த மாதிரி இப்ப போயிட்டு இருக்க தினக்கூலி மாச கூலிக்குலாம் நான் இருக்கக்கூடாது, நானே ராஜாவா இருக்கணும், நான் தான் அந்த கம்பெனி ஹெட்டா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பிசினஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பீங்க. இன்னும் சில பேர் என்ன வச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஆசை இருந்துச்சுன்னா, நான் வந்து கிரிக்கெட்ல ஒரு தோனி மாதிரி ஆகணும், ஒரு சச்சின் மாதிரி ஆகணும், ஃபுட்பால்ல நான் ஒரு மெஸ்ஸி மாதிரி ஆகணும், ரொனால்டோ மாதிரி ஆகணும்னு சொல்லி நிறைய இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மூலமா இன்ட்ரெஸ்ட் உள்ள மக்கள் வந்து இந்த மாதிரி ஆசைப்பட்டிருப்பீங்க. ஸோ சூப்பருங்க, உங்களோட கனவுகள் லட்சியம்லாம் வந்து கைகூடட்டும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேங்க. கண்டிப்பா கைகூடும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுங்க. நம்ம லட்சியம், நம்ம கனவு அந்த இடத்துக்கு போய் சரி, நிறைய காசு சம்பாதிக்கணும், நிறைய நகைகள் வந்து வாங்கணும், நிறைய என்ன சொல்றது, நிறைய பொருட்கள் வாங்கி நம்ம வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆசைகள் கொண்டு நீங்க கனவு பண்றது எனக்கு தெரியல தெரியுது. சரி, அதெல்லாம் ஓகே தாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கறேங்க இந்த இதுல. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க. திடீர்னு ஒரு நியூஸ் வருதுங்க, இந்த மாதிரி நம்ம உலகம் வந்து இன்னும் ஒரு 50 to 100 நாளுக்குள்ளார, 50 வேணா, ஒரு 100 நாளுக்குள்ளார நம்ம உலகம் வந்து அழிய போதுங்க. ஒரு பெரிய விண்கல் வந்து நம்ம மேல வந்து நம்ம பூமி மேல விழுந்து 100 நாள் தான், 100 நாளுக்கு மேல எந்த ஒரு உயிரினமும் நம்ம பூமியில இருக்காது அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய இஸ்ரோ, நாசா இந்த மாதிரி இவங்களே வந்து அறிவிச்சிட்டாங்க. இன்னும் 100 நாள் தான் நம்ம உலகத்துல இருக்க போறோம், பூமி அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இப்ப அதே நேரத்துல அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து இதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்கறேங்க. இந்த மாதிரி உங்களோட கடைசி லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட லட்சியம் என்ன, உங்க கனவு என்ன அப்படின்னு சொல்லி, உங்க இலக்கு என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப யாராவது இப்ப சொன்னீங்கல்ல, நான் வீடு கட்டணும், ஒரு பெரிய பங்களா கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா?
இல்ல நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும், ஒரு பெரிய பிசினஸ் ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்களா? இல்ல நான் பெரிய என்ன சொல்றது ஒரு மல்டி மில்லியனர் ஆகணும், என்கிட்ட காசு அவ்வளவு சம்பாதிக்க போறேன், அவ்வளவு சம்பாதிச்சு நான் ஓட போறேன், ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஃபாரினுக்கு போறேன், நான் வந்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த 100 நாள் மட்டும்தான் இப்ப பூமி இருக்க போகுது அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் இஸ்ரோவும் நாசாவும் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேள்வி கேட்டா நீங்க இந்த பதில் சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இருக்க போறதே 100 நாள் தாங்க. 100 நாள்ல நான் என்னத்துக்கு அதெல்லாம் போய் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இருக்கனா, நான் என் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண போறேன், நான் சந்தோஷமா வாழ போறேன் அப்படின்னு தான் சொல்லி யாரா இருந்தாலும் சொல்லுவேன். நானா இருந்தாலும் அதான் சொல்லுவேன். இந்த சாதனை அது இலக்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, என் வாழ்க்கையை வந்து நான் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். நீங்களும் அதான் சொல்லுவீங்க, யாரா இருந்தாலும் அதான் சொல்ல முடியும். ஏன்னா சாவ போற நாள் தெரிஞ்சு போச்சுன்னா 100 நாள்ல பூமி அழிய போகுதுங்கிறப்ப நம்ம போய் நான் வந்து ஒரு பெரிய கம்பெனி ஒரு பிசினஸ் நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி யாரை வச்சுட்டு இருக்க மாட்டேன். அதே மாதிரி நான் வந்து ஒரு ஃபாரின்ல போய் வாழ போறேன், ஃபாரின்ல போய் நல்ல ஜாலியா வாழ போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாரின் போறதுக்கான வேலையெல்லாம் யாருமே பண்ணிட்டு இருக்க போறது கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நேரத்துல இருக்க போறதே 100 நாள். ஸோ மிக 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 சந்தோஷமா எப்படி வாழணும், அவ்வளவுதான். உயிரே போகுது, இதுக்கு மேல நம்ம என்னத்துக்கு இது பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு எப்படி சந்தோஷமா வாழணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சந்தோஷமா வாழ்வாங்க. ஸோ இப்ப உலகமே அழிய போகுது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்க போறோங்க. ஆனா இப்ப நமக்கு எத்தனை நாள் நம்ம இனிமே இருக்க போறோம் வாழ போறோம் அப்படின்னு சொல்லி தெரியாட்டி நம்ம சந்தோஷத்தை மறந்துட்டு அடுத்தவன் என்ன சொல்றான், அடுத்தவன் நம்மள என்ன நினைச்சிருவான், ஸோ ஒரு இலக்கை நோக்கி போகணும், நம்ம இதை அட்டைன் பண்ணாதான் நம்மள ஒரு பெரிய மனுஷனா உலகத்துல நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளாரே தப்பு கணக்கு போட்டு ஏதோ ஒரு மாய வலையை உருவாக்கிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா சந்தோஷமா நிறைய பேர் வந்து சந்தோஷமா வாழ்றாங்க, அவங்கள நான் சொல்ல வரல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா வாழ்றதே கிடையாது, ஒரு இலக்கை நோக்கி ஓடுறதே வாழ்க்கையா வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம உலகம் அழிய போகுதுன்னு நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம சந்தோஷமாயிருவோம். ஏன்னா வந்து எல்லாம் அழிய போறோம், நம்ம உலகமே அழிய போகுது. ஸோ நம்ம இனிமே என்னத்துக்கு போய் நம்ம வந்து இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும் யோசிக்க போறோம். அதே அந்த விஷயத்தை தான் நான் என்ன சொல்றேன்னா இப்ப அப்ளை பண்ணுங்க. இப்ப வந்து நம்ம வாழ்ற வாழ்க்கை இப்ப நான் இப்ப உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், இந்த நிமிஷம் இந்த நொடி பாத்தீங்கன்னா நமக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு விஷயங்க, ஒரு வரம். சொல்ல போனா நம்ம அடுத்த நிமிடம் அடுத்த நொடி என்ன ஆக போகுதுன்னே தெரியாது, அந்த மாதிரிதான் வாழ்க்கை. அடுத்த நொடி என்ன இருக்குன்ற விஷயத்த வந்து விழிச்சு வச்சிருக்கிறதாங்க வாழ்க்கை. அந்த அளவுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் அந்த வாழ்க்கை. இப்ப இருக்கிற செகண்டை இப்ப இருக்கிற நொடியை வந்து நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணணும், அது சந்தோஷமா யூஸ் பண்ணணும். அடுத்தவங்க மனசை வந்து புண்படுத்தாத அளவுக்கு நம்ம சந்தோஷமா வாழணும்னா கண்டிப்பா யாருக்கும் ஒரு தீங்கு விலகி வைக்காதுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் கேக்குறேங்க, இப்ப ஒரு வருஷம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் இருக்குன்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க, 365 நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. சரி, ஓகே. இந்த 365 நாட்கள்ல நீங்க எத்தனை நாள் ஜாலியா இருந்தீங்க, எத்தனை நாள் வந்து கவலையில இருந்தீங்க, எத்தனை நாள் என்ன விஷயத்த சாதிச்சீங்க, எப்படி போச்சு இந்த 365 நாள் அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா பல பேரோட பதில் என்ன ஆகும்னு தெரியுமாங்க? அதாவது எப்படி ஓடுச்சுன்னே தெரியல, இந்த வருஷம் வந்து எப்படி போச்சுன்னே தெரியலங்க நிறைய பேர் வந்து பதில் சொல்றாங்க. ஒரு சர்வேவே எடுத்தோம்னு வச்சுங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு வருஷம் எப்படி ஓடுச்சுன்னே தெரியல, அது பாட்டு கடற்கரை ஓடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன அந்த விஷயத்துல என்ன அந்த 365 நாள்ல எத்தனை நாள் ஹாப்பியா இருந்தாங்க, எத்தனை நாள் சேடா இருந்தாங்களோ யாருமே நோட் பண்ற விஷயமே கிடையாதுங்க. ஸோ இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கறேங்க, வருஷத்துக்கு வந்து இப்ப 365 நாட்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றீங்க. ஆனா நான் சொல்றேன் வெறும் 4 நாட்கள் தாங்க ஒரு வருஷத்துல இருக்கு. ஒரு வருஷம் தாங்க நம்ம வாழ்ற வாழ்க்கையே பாத்தீங்கன்னா வெறும் 4 நாள் தாங்க. அது என்ன நாள்னு கேக்குறீங்களா? முதல் நாள் பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் டேஸ். அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் 4 நாள் என்னன்னு. ஃபர்ஸ்ட் ப்ரொடக்டிவ் டேஸ், ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹாப்பி டேஸ், மூணாவது பாத்தீங்கன்னா சேட் டேஸ், நாலாவது பாத்தீங்கன்னா நியூட்ரல் டேஸ். இந்த 4 நாட்கள் மட்டும்தான் வருஷம் ஃபுல்லுமே இருக்கும். நம்ம வாழ்ற வாழ்க்கை ஃபுல்லுமே இந்த 4 நாள் தாங்க இருக்கு. ஸோ நான் சொல்ல வரேன் ப்ரொடக்டிவ் டேஸ் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒருத்தர் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த கம்பெனில வேலை பார்க்கறது வந்து நான் வந்து இன்னைக்கு தரமான ஒரு வேலை செஞ்சேன், இந்த தரமான வேலைனால நான் ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன், நான் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன், நான் அந்த கம்பெனில வேலை பார்த்ததுனால நல்ல வேலை பார்த்தேன்னா அந்த டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட், நிறைய பேர் படிக்கிற ஸ்டூடெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் எப்படியாவது இந்த எக்ஸாம்ல வந்து எப்படியாவது வந்து நான் இப்ப எடுக்கிற ரேங்கை விட முன்னாடி ஒரு 2-3 ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி
ப்ரொடக்டிவா அந்த டேஸை வந்து யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த படிக்கிற நாட்கள் தான் ப்ரொடக்டிவ் டேஸ். ஸோ அந்த அச்சீவ்மெண்ட் பண்றீங்க அந்த ப்ரொடக்டிவ் டேஸ். ஸோ இதெல்லாம் கால்டு ப்ரொடக்டிவ் டேஸ். இப்போ அடுத்த டேஸ் பார்த்தீங்கன்னா ஹாப்பி டேஸ். ஹாப்பி டேஸ் கண்டிப்பா நான் சொல்ற அந்த இதுல தெரியும், மக்கள் எல்லாம் எத்தனை நாள் வந்து நீங்க சந்தோஷமா இருந்தீங்க. அதான் நான் இன்னைக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தேங்க. அதாவது எனக்கு பிடிச்ச படத்தை நான் போய் தியேட்டர்ல என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்த்தேங்க. அதே மாதிரி என் ஃபேமிலியோட சேர்ந்து நான் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்து எனக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் வந்து நான் சாப்பிட்டேங்க. அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நான் டூர் போய் அவ்வளவு என்ஜாய் பண்ணேங்க. இந்த மாதிரி டேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாப்பி டேஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் நம்ம. அடுத்த டேஸ் பார்த்தீங்கன்னா சேட் டேஸ். சேட் டேஸ் எப்படின்னா நமக்கு பிடிக்காத, இந்த நாள் எப்படா நம்ம கடத்துவோம், இந்த நாட்கள் வந்து என்ன இப்படி போயிட்டு இருக்கு, இந்த நாள்ல வந்து ரொம்ப சண்டையெல்லாம் நடந்துருச்சு, இவங்க கூட சண்டை அவங்க கூட சண்டை, நம்ம நிறைய பேருக்கு திட்டோம், நம்ம நிறைய பேருக்கு திட்டு வாங்கிட்டோம், அந்த மாதிரி நமக்கு பிடிக்காத நாட்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேட் டேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த 4வது நாட்கள் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் டேஸ். இந்த நியூட்ரல் டேஸ் எப்படின்னா நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் எப்படி ஓடிச்சுன்னு கேட்டா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த வருஷம் எப்படி ஓடிச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நம்ம அந்த நாட்கள்ல வந்து கவனிக்க இது பண்ணாத அளவுக்கு அந்த நாட்கள் வந்து நகர்ந்துருக்கு. நமக்கு வந்து ஒரு நன்மையும் நடக்கல, ஒரு தீமையும் நடக்கல, நம்ம ஒரு ப்ரொடக்டிவாவும் எந்த விஷயத்தையும் பண்ணல, அதே மாதிரி நம்ம வந்து சந்தோஷமா அந்த நேரத்துல எதுவும் பண்ணல, அதே மாதிரி நமக்கு எந்த ஒரு துக்கமான விஷயமும் வந்து அந்த நாட்கள் நடக்கல. நார்மலா ஒரு டே போயிட்டே இருக்கு. அந்த டேவை வந்து நம்ம யூட்டிலைஸே பண்ணலாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா 4வது கேட்டகரியான நியூட்ரல் டேஸ். இந்த 4 டேஸ்ல வந்து முக்கியமான டேஸ் நம்ம வாழ்க்கையில என்னவா இருக்கணும் பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் டேஸும் ஹாப்பி டேஸும் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில முக்கியமான நாட்களா இருக்கும். நம்ம நாட்கள் வாழ்ற வாழ்க்கையில உள்ள எல்லா நாட்களும் பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் டேஸ் ஹாப்பி டேஸா இருந்தா மட்டுமே வந்து நாம வந்து பல வருஷங்கள் வாழ முடியும். இப்ப இன்னொரு கொஸ்டின் கேக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சேனல்ல பாக்குற ஒரு சராசரியான ஒரு வயசு எடுத்துக்கோங்க, நம்ம நேயர்கள் பாக்குற சராசரி வயசு ஒரு 30 வயசுன்னு எடுத்துக்கிட்டு நிறைய பேர் 30 வயசுக்காரங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, ஆவரேஜா 30 வயசு எடுத்துக்கிறேன். ஸோ இன்னும் வந்து நம்ம ஒரு 50 வயசு வரைக்கும் வாழ்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 80 வயசு நம்ம வாழ்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 30 வயசுல நம்ம பார்த்துட்டு இன்னும் ஒரு 50 வருஷம் வாழ்றோம்னு வச்சுக்கோங்க. 50 வருஷங்கிறது வந்து புதுசா நமக்கு தெரியலாம். ஆனா நாட்கள் எவ்வளவு இருக்குன்னு பாருங்களேன். 50 வருஷம் இன்ட்டு 365 வெறும் 18,000 சொச்ச நாட்கள் மட்டும்தாங்க இருக்கு. ஸோ வெறும் 18,000 நாட்கள் தான் நம்ம இன்னுமே கடக்க போக வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த 18,000 நாட்களும் நம்ம ஏன் வந்து இந்த ப்ரொடக்டிவ் டேஸா யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் ஹாப்பி டேஸா வந்து யூஸ் பண்ணக்கூடாது? நம்மளே தேவையில்லாத சில விஷயத்துக்குலாம் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு, அதாவது ஒரு விஷயம் வந்து நடக்குதுன்னா தானா நடந்துருச்சுன்னா அதால நம்ம வந்து அதை வந்து ஒண்ணுமே தடுக்கவே முடியாது. நம்ம கையில எதுவுமே இல்லாதங்கிறப்ப அந்த நாட்களை வந்து நம்ம எண்ணி 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 மற்ற நாட்களையும் வீணடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த நொடி வந்து நமக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரங்க. ஸோ இந்த நொடியில வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கணும். அதே மாதிரி நம்ம சந்தோஷம் மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிற மற்ற மக்களையும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுது. நம்ம ஃபேமிலியா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால சந்தோஷப்பட்டாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு மேல வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு வரமே கிடையாதுங்க. அதாவது நம்ம வந்து இப்படி இன்னொரு விஷயம் இந்த வீடியோ மூலமா அவங்க சொல்ல விரும்புறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருட்கள் மேலேயோ இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்து மேலேயோ நம்ம வந்து என்னைக்குமே வந்து அது மேல வந்து நம்ம அடிக்ட் ஆகவே கூடாதுங்க. அதாவது இப்போ அந்த பொருள் இருந்தாதான் நம்மளால வாழ முடியும், அந்த விஷயம் நடந்தாதான் எனக்கு வந்து சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நம்ம மனசை வந்து நாமளே வந்து தப்பா போர்ட்ரேட் பண்ணி வச்சுக்க கூடாதுங்க. அது இல்லாட்டி என்னால வாழ முடியும், அது கிடைச்சாதான் நான் வாழணும் இல்லை, அது இல்லாட்டியும் என்னால வாழ முடியும், அந்த பொருள் இல்லாம வாழ முடியும், அந்த விஷயம் நடக்காட்டியும் எனக்கு வந்து எந்த ஒரு வருத்தம் இல்லைன்னு சொல்லி நமக்குள்ளாவே நம்ம சொல்லிக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தா மட்டுமே வந்து நம்ம வாழ்க்கையில சந்தோஷமாவே போக முடியும். இப்போ ஒரு விஷயம் நடக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பஸ் பிடிக்க போறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலையில ஒரு 8:30 அந்த பஸ் பிடிக்க போறீங்க. அந்த பஸ்ஸை நான் பிடிச்சே அவங்க 8:30 மணி பஸ்ஸுக்கு நான் அந்த பிடிச்சே அவங்க அந்த பஸ்ஸை ஓடி போய் பிடிச்சாதான் அடுத்து நான் அதுக்கப்புறம் பயணம் செய்யற எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம கரெக்டா செய்வோம் அப்படின்னு சொல்லி நீங்க போறீங்க. ஸோ அந்த 8:30 பஸ்ஸை நீங்க மிஸ் பண்ணிடுறீங்க. மிஸ் பண்ணாலும் என்ன ஆகும், ஐயோ பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேனே, இனிமே வந்து எப்படா நான் பண்ண வேண்டிய விஷயம் எப்படி நடக்கும் டைமுக்கு, ஸோ இன்னைக்கு வேஸ்ட், நாலு வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம தப்பு கணக்கு போடவே கூடாதுங்க. ஒரு விஷயம் தவறுனா எல்லாமே தவறு போயிடும், எல்லாமே தவறிடும் அப்படின்னு சொல்லி முக்கியமா அந்த விஷயத்த வந்து நம்ம மைண்ட்ல வந்து எரேஸ் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. நடக்கல, 8:30 மணிக்கு பஸ் பிடிக்கல, ரைட் ஓகே, அடுத்து 8:45 ஒரு பஸ் வரும், அந்த பஸ்ல போய் நம்ம அடுத்து நம்ம என்ன சாதிக்கணும்னு நினைச்சோமோ அதை வந்து இன்னும் வேகமா பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம ஒரு மைண்ட் செட்ல வந்து நம்ம லைஃப் வந்து டிராவல் பண்ணுங்க. ஸோ
என்னடா அவனை எல்லாம் இந்த மாதிரி அறுவடை போட்டு மோட்டிவேஷன் அது இதுன்னு பேசுவோம், நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறீங்க. உங்க மைண்டை நான் ரீட் பண்ணேன். பட் இது ஒரு முக்கியமான விஷயம் வாழ்க்கைக்கு. அதாவது வந்து இப்ப கடைசியாக இந்த என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, சந்தோஷம் மட்டுமே வந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்குறீங்க, ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்க, அவங்க வந்து இந்த டார்கெட்டை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, மாஞ்சி மாஞ்சி அந்த வேலையை பண்றீங்க. விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ பண்றீங்க, மாஞ்சி மாஞ்சி விருப்பம் பண்றீங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து 10 மணிக்கு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, அந்த 10 மணிக்கு அந்த இடத்துல உட்காந்தவங்க சுத்தமா துளி கூட எந்திரிக்காம சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அதே இடத்துல உட்காந்து ஒரு பாத்ரூம் போறது கிடையாது, ஒரு தண்ணி குடிக்க போறது இல்லை, அங்கிட்டு சும்மா ஒரு 10 நிமிஷம் வாக் பண்ணிட்டு வர்றது கிடையாது. இப்போ சிஸ்டம்ல வேலை பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தையே பார்த்துக்கிட்டு இருக்குது, இந்த சைட்ல கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கறது, அந்த சிஸ்டத்தையே பார்க்கறது, இதெல்லாம் என்ன உடம்பு ரொம்ப மோசமான கண்டிஷன். ஆபீஸ்ல கொடுப்பான் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணி இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணி நிறைய ஆபீஸ்ல வந்து எம்ப்ளாயை போட்டு வறுத்து எடுப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும், அப்படியா நான் செய்யறேன் ரைட்டு ஓகே, ஆபீஸுக்காக நீங்க உழைக்கிறது, சம்பளம் கொடுக்கறதுக்கு நீங்க உழைக்கிறீங்க ரைட்டு, பட் உங்க சக்திக்கு மீறி அதுல உழைக்கணுங்கிறது எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா நீங்க உங்க வாழ்க்கை வாழ்றதுக்கு நீங்க பிறந்திருக்கீங்க. அடுத்தவன் இந்த விஷயத்த பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கறத நீங்க உங்களை வருத்திக்கிட்டு உங்களுக்கு சக்திக்கு மீறி நீங்க அந்த விஷயத்துல இறங்காதீங்க அப்படிங்கறத நான் பாயிண்டா சொல்றாங்க. இப்ப நீங்க ஒரு ஓடா போயிருங்க, ஒரு ஒர்க்ல போய் வேலை செஞ்சுட்டு அந்த கம்பெனிக்கு பயங்கரமா உழைக்கிறீங்க, ஓடா தேய்றீங்க. சப்போஸ் நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடல்நிலை சரியில்லாம போய் ஏதோ ஒரு சீரியஸான கண்டிஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாரு வந்து நிற்பா நம்ம கூட? அந்த ஆபீஸ்ல உள்ளவங்க வந்து நிற்பாங்கிறீங்களா, இல்ல அந்த ஆபீஸ் முதலாளி வந்து நிற்பாருங்கிறீங்களா? யாரும் வந்து நிற்க பொறுத்து கிடையாதுங்க. நம்ம தான் சஃபர் ஆகும், ரெண்டாவது நம்ம ஃபேமிலி தாங்க சஃபர் ஆகும். நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆகி நம்மளை மிஸ் பண்றது நம்ம ஃபேமிலி மட்டும்தான் இருக்கும். நம்ம ஃபேமிலி பட் நம்மளை நெருங்கி உள்ள நண்பர்கள் இவங்கள மாதிரி ஒரு 4-5 பேர் தான் மிஸ் பண்ணுவோம். அந்த ஆபீஸ் அந்த கம்பெனி வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணவே பண்ணாது உங்களை. ஏன்னா உங்க இடத்துக்கு இன்னும் வெளியில கோடிக்கணக்கான மக்கள் வந்து ரெடியா இருக்காங்க உங்க இடத்த, உங்க ஆபீஸ்ல உங்க இடத்த நிரப்புறதுக்கு. ஸோ ஆனா உங்க ஃபேமிலியில உங்க இடத்த நிரப்புறதுக்கு யாருமே கிடையாதுங்க, நீங்க மட்டும்தாங்க. ஸோ பண்ணுங்க, வேலையெல்லாம் செய்யுங்க, தப்பெல்லாம் நான் சொல்ல, வேலை செய்யணும், அதுக்காக தான் வந்து நம்ம சம்பளம் வாங்கணும் ரைட்டு. ஆனா உங்களுக்கு சக்திக்கு மீறி அந்த வேலையை செய்யாதீங்க. ஒரு வேலையை செய்யும்போது பயப்படாதீங்க முக்கியமா. அதாவது இந்த வேலை நான் பண்ணி முடிச்சிடனா அப்படி சொல்லி பயப்படாதீங்க. அதே மாதிரி உங்க மேலதிகாரியா இருந்தாலும் அவங்க கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க. தப்பா ஒரு உங்களுக்கு அந்த விஷயம் அந்த கேட்கிற கேள்விக்கு பதில் தெரியலன்னா நான் கேட்டுட்டு சொல்றேன், அப்படி எனக்கு அந்த விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லி பொலைட்டா கைண்டா சொல்லுங்க. ஆனா யாரு மேலையும் வந்து பயப்படாதீங்க. அதாவது உங்க மேலதிகாரி வந்துட்டாரா ஐயோ அப்படின்னு சொல்லி பயப்படாது. ஏன்னா நீங்க எந்த தப்பும் பண்ணல, நீங்க பயப்படுறதுக்கு அர்த்தமே கிடையாது. இந்த பயமே வந்து உங்களுக்கு உள்ளார ஒரு நோயா வந்துருங்க. ஸோ உங்க மேலதிகாரி வராங்களா கேட்கறாங்க, போல்டா பதில் சொல்லுங்க. ஐயோ வந்துட்டாரு அப்படின்னு நடுங்காதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம எந்த தப்பும் பண்ணல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க. இது ரொம்ப நாளா மைண்டை பத்தி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. மக்களாகி உங்கள்ட்ட வந்து பேசணும். அதாவது நம்ம என்னடா நிறைய நியூஸ் இன்ஃபர்மேஷன் மோட்டிவேஷன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மக்களுக்கு சில டிப்ஸ், அதாவது வந்து அதாவது இப்போ நார்மலா கேட்கறவங்களுக்கு அது விஷயம் தெரியாது. நிறைய பேர் வந்து மைண்டுக்குள்ளார ஒரு இன்னும் இருக்கும். அதாவது வந்து என்னடா இது இந்த மாதிரி என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு, ஆபீஸ்ல நான் வேலை பார்க்குறேன், எனக்கு கிரெடிட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நான் இவ்வளவு ஓடா போயிடுறேன் ஆபீஸ்ல, எனக்கு வந்து யாருமே வந்து என்னை வந்து பெருமையா பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. தயவு செய்து அந்த மாதிரி விஷயத்த நினைக்காதீங்க. ஸோ அவங்க மாதிரி ஆளுங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மைண்டுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட நான் அந்த வீடியோ இன்னைக்கு போட்டிருக்கேன். இதே மாதிரி எனக்கு மைண்ட்ல எப்பப்பெல்லாம் என்னெல்லாம் தோணுமோ கண்டிப்பா வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றேன். இப்போ இந்த விஷயம் வந்து ஒரு சாதாரண விஷயமா நான் பேசல, இது ஒரு நோட் புக்ல பார்த்து படிச்சு அந்த மாதிரிலாம் பேசல. நானும் அடி வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி ஒர்க்ல, ஆபீஸ்ல எல்லாம் நானுமே நிறைய இந்த மாதிரிலாம் நிறைய சந்திச்சிருக்கேன். அந்த விஷயம் வந்து கண்டிப்பா நீங்களும் சந்திச்சிருக்கீங்க. ஸோ இதை வந்து எப்படியாவது உங்களுக்கு பகிர்ந்துக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட நோக்கம். ஸோ ஒன்றும் இல்லைங்க, இந்த வீடியோ எதுக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம சந்தோஷமா தாங்க வாழணும், நம்மளை சுத்தி இருக்கணும் சந்தோஷமா வச்சுக்கணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டை நம்ம ஏமாத்தலாங்க, அந்த விஷயத்தையும் மாத்துறோம். சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி விதி அதான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா விதியை வந்து மதியால வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க.
அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் நம்ம வாழ்க்கையில. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 50 இயர்ஸ் நம்ம வாழ்றோம்னு வச்சுங்களேன். 50 இயர்ஸ்ங்கிறது பார்க்கும்போது பெருசா தெரியும். ஆனா நாட்களா பாருங்க, வெறும் 18,000 நாட்கள் தான். இப்போ ஒரு ஈஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வாழ்வுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நாட்கள் கணக்கு தான். அதாவது இப்போ 50 வயசுனா பார்த்தீங்கன்னா 18,000 நாள் வருது. ஒரு 100 வயசுன்னு வச்சுக்கோங்கன்னா வெறும் 36,000 நாட்கள் மட்டும்தான் மேக்சிமம் நம்ம வாழ முடியுங்க. அந்த 36,000 நாட்களும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ப்ரொடக்டிவ் டேஸாகவும் ஹாப்பி டேஸாகவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 18,000 நாட்கள் கிடைக்கவும் செய்யலாம். ஆனா நாம இப்ப அந்த 36,000 நாட்களையும் சேட் டேஸாகவும் நியூட்ரல் டேஸாகவும் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அது இன்னமும் கம்மியாகும் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து. ஸோ கண்டிப்பா வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். கண்டிப்பா நீங்களும் நம்புங்க. உங்க வாழ்க்கை கண்டிப்பா எந்த கீழ் மட்டமா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் வந்து நம்ம வாழ்க்கையில மேல் மட்டத்துக்கு வரும். கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கையில அடுத்தடியே எடுத்து வைப்போம். ஸோ பி மோட்டிவ், பி ஹாப்பி. எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்லயே இருங்க. கண்டிப்பா வாழ்க்கை நம்மளோடதான் இருக்கும். ஸோ இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி மோட்டிவேஷனா பேசணும், இன்ஸ்பிரேஷனா பேசணும், இல்ல உலகத்துல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், அந்த விஷயத்த பத்தி கண்டிப்பா பேச போறோம். ஸோ இதைதான் நம்ம பேச போறோம்னு சொல்லி நம்ம சேனல்ல வந்து என்னைக்குமே முடிவுலாம் பண்ணல. அந்த ஸ்பாட்ல என்ன தோணுதோ அதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி என்ன ஒரு முக்கியமான நியூஸ் வருதா, கண்டிப்பா மக்களுக்கு இந்த நியூஸை சொல்லி ஆகணுங்கிற பட்சத்துல அந்த நியூஸை வந்து அந்த நியூஸோட டீட்டெயில்ஸ் எடுத்து எப்படியாவது உங்களுக்கு மக்களாகி உங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தோட இந்த சேனலை இதுவரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னமும் நடத்துவேன். மக்களாகி நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு நான் சொன்ன மாதிரி 100% இல்லைங்க, 500% நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். ஸோ நாளைக்கு வேற ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் MBC சேனல். நன்றி.